ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. திஸ் இஸ் அவரே ஃப்ரம் ஃபின்டாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மோட் சீரிஸில் வந்து 15வது ஸ்டாக் 15 ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம இடத்துக்கு மோட் ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யக்கூடிய சிறந்த பங்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 14 ஸ்டாக் போட்டிருக்கு. அந்த 14 ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸும் அந்த 14 ஸ்டாக்கோட குவாலிட்டியும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி எடுத்துக்கிற ஸ்டாக் ப்ரைஸ் ஓட சிஎஸ்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயரில் 6% கொடுத்துருக்கு, 3 இயர்ஸில் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 5 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ் டேட்டா இல்லை. ஸோ 3 இயர்ஸில் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கும் போது ஏன் இந்த ஸ்டாக் எடுத்தோம் அப்படிங்கிறது வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா மோட் ஸ்டாக் அப்படின்னா ஆல்ரெடி வளர்ந்த கம்பெனி எடுக்கிறத விட வளரப்போகிற கம்பெனி எடுக்கிறது தான் வந்து பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ் தான் இந்த ஸ்டாக் நம்ம எடுத்துருக்கிறோம். டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக இது ஒரு மோட் ஸ்டாக் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 64 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எடுத்துருக்கிற ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்ட் பண்ணிக்கிற ஸ்டாக் தான் எடுத்துருக்கிறோம். விச் மீன்ஸ் நம்மளோட கேபிட்டல் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்ட் பண்ணிக்கிற மோட் ஸ்டாக் எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்மளோட ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கிளியராக இல்லாத மாதிரி நிறைய நண்பர்கள் சொன்னீங்க. ஸோ இன்னிலேருந்து நான் புதுமைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கமெண்ட் போடுங்க. ஸோ ஏதாவது ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டாக் என்ன அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கன்வே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ அனாலிசிஸ் ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்மளோட சேனலோட அனாலிசிஸே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த ஒரு என்ன சொல்கிறது, எதுவுமே ஹைட் பண்ணி சொல்கிறதுக்கு உண்டான அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எதுவுமே ஹைட் பண்ண போகிறது கிடையாது. என்ன ட்ரான்ஸ்பரண்ட்டோ அப்படி நம்ம சொல்ல போகிறோம். டெசிஷன் எடுக்கிறது உங்களோட விருப்பம். ஓகேங்களா? நம்மளோட வீடியோவில் எந்த ஒரு பிஸ்னஸ் மோட்டிவும் கிடையாது, எந்த ஒரு ஹிடன் இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ நான் வந்து என்ன கற்றுக்கிட்டனோ, நான் வந்து எப்படி மோட் ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும் அதுதான் வந்து உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம மோட் இன்ட்ரடக்ஷன் வந்து சின்னதாக கொடுத்துருவோம். ஸோ மோட் அப்படின்னா மோட் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா குழி தோண்டி வந்து தண்ணி நிரப்பி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ நம்மளே மாதிரி சாமானிய மனிதர்கள் வந்து அந்த கோட்டைக்குள்ளே போயிட முடியாது. ஏன்னா வந்து அந்த கோட்டையில் இருக்கிறவங்களுக்கு சேஃப்டிக்காக. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியாது. இது வந்து நம்மளோட பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம் பேசிக்கலாம். ஸோ நம்மளோட பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணிட முடியாது. அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸை வந்து ஓவர்டேக் பண்ணிட முடியாது. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் அந்த ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங்லையும் வந்து மற்ற காம்படிட்டர்ஸ்னால் பண்ண முடியாது. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மோட் கம்பெனிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்போவுமே கீழே விலக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் தான் வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். அதுக்கு பேர் தான் நம்ம வந்து மோட் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பெருசாக போட்டிருக்கோம், நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த கம்பெனி என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ B2B டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ் இன் தி கண்ட்ரி. ஸோ நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து லார்ஜஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ் கம்பெனி. இது இப்போ தெரிஞ்சிருக்கும் ஸ்டாக் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா 60% ஆஃப் மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் B2B கிளாசிஃபைட் ஸ்பேஸ் பண்ணுறாங்க, விச் மேக்ஸ் இட்ஸ் லார்ஜஸ்ட் பிளேயர் இன் தி இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து மிகப்பெரிய கம்பெனி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்களோட காம்படிட்டரே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு தான் இவங்க வந்து மிகப்பெரிய கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி ஹஸ் போர்ட்ஃபோலியோ ஆஃப் 7.5 million supplier ஸ்டோர் ஃப்ரண்ட்ஸ், 2 lakh பேயிங் சப்ஸ்கிரிப்ஷன் சப்ளையர்ஸ், 95 million live product listings, 22 million unique business inquiries and total traffic of 252 million repeated users. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakh பேயிங் சப்ஸ்கிரிப்ஷன் சப்ளையர்ஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் வந்து அமௌண்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு வந்து ரெவன்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ 2 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ரெவன்யூ வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஹாஸ் 170 million ரிஜிஸ்டர்ட் பையர்ஸ் வித் ரிப்பீட் ஆஃப் 53%. ஸோ இதில் ஓவரால் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 53% பார்த்தீங்கன்னா 53% ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து இவங்ககிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனி தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ். இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் வந்து பீக்கில் இருக்க போகுது. ஏன்னா யாருமே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்னு தனியாக ஒரு ரிசோர்ஸ் போட்டு அவங்க போய் ஒரு ப்ராடக்ட் என்ன சொல்கிறது எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்ககிட்ட தான் ஆர்டர் பிடிச்சிட்டு வந்துருப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எல்லாமே ஆன்லைனில் போட்டு விட்டோம்னா போதும். எல்லாரும் ஆன்லைன் மொபைல் முதல் கொண்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ மொபைலில் பார்த்துக்கிட்டு நம்ம ப்ராடக்ட் பிடிச்சது அப்படின்னா பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் கொடுப்போம். ஸோ இந்த வெப்சைட் இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட ரிக்வெஸ்ட் வாங்கி சப்ளையர் கொடுப்பாங்க. சப்ளையர் வந்து ஆர்டர் ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து சப்ளையர் வந்து நமக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் போகும். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் இவங்களோட 60% பிஸ்னஸ் நடக்குது. ஸோ ரிமைனிங் பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஈக்விட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி
ஒரு 40% ஆஃப் ரெவன்யூ வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஓவரால் இவங்களோட பிசினஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா B2B டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ் தான் வந்து இவங்களோட மேஜர் பிசினஸ் செக்மெண்ட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஈக்விட்டியும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ரெவன்யூ மாடல் அண்ட் RFQ quota. Their top 10% subscribers generates 47% of the revenue with the ARPU of rupees 2,36,000 and top 1% generate 17% of the revenue with the ARPU of rupees 8,78,000. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டியை வந்து 40% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு B2B டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ்லையும் ரிமைனிங் 40% ஆஃப் அமௌண்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கு ரெவன்யூ ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட பேசிக் வேல்யூஸ் பார்க்கும்போது இதனோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,628 கோடியும், கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,597 ரூபாயும், 52 வீக்ஸ் ஹையில் பார்த்தீங்கன்னா 3,336 ரூபா ஹையும், 2,393 ரூபா லோவும் இருக்குது. ஸ்டாக் PE பார்த்தீங்க அப்படின்னா 45.8, புக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 263 ரூபா இருக்குது. டிவிடெண்ட் yield பார்த்தீங்கன்னா 0.39% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா 17.5%, ROE பார்த்தீங்கன்னா 13.9%, ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ ஸ்டாக் வந்து ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சேல்ஸ் growth 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 18.4%, ப்ராஃபிட் வேரியன்ஸ் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 42.1%, EPS பார்த்தீங்கன்னா 55.7 ருபீஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 49.2% இருக்குது. ஆல் டைம் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 4,976 ரூபா இருக்குது. இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 33 இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் இந்த பேசிக் வேல்யூஸ் வந்து லுக்ஸ் குட் ஃபார் மீ. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன், ஸ்டாக் ப்ரைஸோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மீடியம் பி பார்த்தீங்கன்னா 56.2 இருக்கணும். பட் இப்போ வந்து 46 சம்திங்கில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குண்டான ஒரு நல்ல சான்ஸ். ஸோ இந்த மாதிரி சான்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து கண்டினியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ 2011 பார்க்குறோம் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 69 crore ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இயர் ஆன் இயர் ஈவன் ஃபார் கோவிட் பீரியட்ல கூட இவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா வந்து எல்லாமே ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஆன்லைன் பர்ச்சேஸ் இல்லைங்களா. ஒரு சில கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு கோவிட்ல பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் நமக்கு கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் இவங்க பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு வந்து இவங்களோட பிஸ்னஸ் ரன் ஆகாமல் 100% இருந்தது பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 45 days வந்து 100% ரன் ஆகாமல் இருந்தது. ரிமைனிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்னால ஒரு சில நார்மலைசேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,096 கோடி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓவரால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருந்தவங்க, நெகட்டிவ்ல ரிட்டர்ன் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருந்தவங்க கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 2019 பார்த்தீங்கன்னா இவங்க பாசிட்டிவ்ல ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 13 கோடியில் ஸ்டார்ட் பண்ணது 146 கோடி 2020 அப்படியே கண்டினியூஸ் இன்க்ரீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 272 கோடி இருக்குது. இந்த இயர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 337 கோடி ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு கம்பெனி வந்து நெகட்டிவ் ப்ராஃபிட்லேருந்து பாசிட்டிவ் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே கண்டிப்பாக வந்து அந்த கம்பெனியில் ஏதோ ஸ்ட்ராட்டஜி அல்லது அவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏதோ பிஸ்னஸில் வந்து அவங்க ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து இது ஒரு நல்ல கம்பெனி. இவங்களோட க்ரோத் பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத் சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் அதை விட சூப்பராக இருக்குது. இதில் ப்ராஃபிட் க்ரோத் தான் வந்து ஹைலைட். ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த ஸ்டாக் ப்ரைஸை கூட கன்சிடர் பண்ணாமல் ப்ராஃபிட் க்ரோத் எடுத்துருக்கோம். ஏன்னா ப்ராஃபிட் க்ரோத் இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அதிகமாகும். ஸோ சிஎஸ்ஆர் ஸ்டாக் ப்ரைஸ் சிஎஸ்ஆர் ஆஸ் யூசுவல் வந்து நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி நெகட்டிவ் தான் இருக்குது. பட் இது ஒரு ஃபியூச்சர் க்ரோத் கம்பெனி, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம இந்த ஸ்டாக் எடுத்துருக்கோம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. 14% 19% இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் சிஎஸ்ஆர் மட்டும் தான் கம்மியாக இருக்குது. பட் ஃபியூச்சர் டெஃபினட்டாக இந்த ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து க்ரோ இருக்குது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஸ்டாக் எடுத்துருக்கோம். இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு FIAயோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்டாக் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா FIA பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 20% வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இயர் ஆன் இயர். ஸோ லாஸ்ட் டிசம்பர் 2023 பார்த்தீங்கன்னா 24.16% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. டிஐஸ் அதே மாதிரி தான் எவரேஜாக 5% வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2023 டிசம்பர் பார்த்தீங்கன்னா 8.23%. ஈவன் லாஸ்ட் செப்டம்பர் 2023 கம்பேர் பண்ணும்போது ஒரு 3% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட ஹோல்டிங்ஸ். பப்ளிக்கிட்ட பார்த்தீங்கன்னா இதோட ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 18.3% இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் நேம் இஸ் இந்தியா மார்ட் இன்டர்மிஸ் லிமிடெட். ஸோ என்எஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா வரும். நீங்கள் கூகுளில் போய் ஜஸ்ட் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியா மார்ட் வரும், அடுத்து ஜஸ்ட் டெயில் வரும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் டெயில் வந்து அவங்க இன்னும் அந்தளவுக்கு ரீச் ஆகலை. பட் இந்தியா மார்ட்டோட பிஸ்னஸும் இவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மாடலும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது. அதனால் நீங்கள் கூகுள் போய் டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜஸ்ட் டெயிலும் இந்தியா மார்ட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணாத ப்ராடக்ட்டே கிடையாது, எல்லா ப்ராடக்ட்டும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாகவும் ஹோம் அப்ளைன்ஸ் ரிலேட்டடும் நிறைய ப்ராடக்ட் வந்து இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட் இன்டர்மிஸ் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஃபின்டாக்ஸோட செக்லிஸ்ட், ஃபண்டமெண்டல் செக்லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட்ஸ் வருது.
ஸோ இங்கே நமக்கு 2 ஃபில்டர் தான் அடி வாங்குது, விச் இஸ் ROCE அண்ட் ROE. ஸோ இது நமக்கு வந்து கிரேட்டர் தென் 20% இருக்கணும். பட் நமக்கு 17.5ம் 13.9ம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபின்டெக்ஸ் வேல்யூ அனாலிசிஸ் படி 0.5 வந்து வேல்யூ கொடுத்துருக்கு ரெண்டுக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக 14 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது அவுட் ஆஃப் 15. ஸோ நமக்கு எப்பவுமே 10.5 இருந்தால் போதும். பட் நம்மளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14 வருது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. இன்வெஸ்ட் பண்ணலாமானா கண்டிப்பாக இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ வேல்யூஷன் இருக்குது. ஈவன் ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நியர் டு 52 வீக்ஸ் லோ. ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ரொம்ப அப் ட்ரெண்டில் இருக்கும்போதும் ரொம்ப ஓவர் வேல்யூ இருக்கும்போது ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் இந்த மாதிரி ஒரு மூட் ஸ்டாக் வந்து லோ ப்ரைஸில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் வேல்யூ இருக்கிற ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாமல் அண்டர் வேல்யூ இருக்கிற ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த ஒரு 3 to 4 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மினிமம் ஒரு 20% இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 64 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி நம்ம ட்ரேடிங் வேலை போய்ட்டு நம்ம சார்ட் பேட்டர்ன் பார்த்துலாம். ஸோ ட்ரேடிங் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் கிளிக் பண்ணிட்டு இந்தியா மார்ட் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து இந்தியா மார்ட்டோட சார்ட் வந்துடும். ஸோ மந்த்லி சார்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 ஜூலை வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 590 rupees, 590 ரூபாயில் லிஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா வித்தின் ஐ திங்க் 2 years கூட இல்லை, வித்தின் 1 year கூட வித்தின் 2 years கூட இல்லை, 1.5 yearsல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹை பார்த்தீங்க அப்படின்னா 4975 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கரெக்ஷன் நடந்து அருமையான ப்ரைஸில் இருக்குது. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2597. இது வந்து ஒரு நல்ல ப்ரைஸ். அடுத்து ஒரு க்ரீன் கேண்டில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆல்ரெடி அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப் ட்ரெண்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதே மாதிரி சப்போர்ட்லேயும் இருக்குது. ஸோ சூப்பராக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி இந்த ஸ்டாக் எடுத்துருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூச்சர் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஈவன் நீங்கள் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியா மார்ட்டில் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்திருக்கும், நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு சேல் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக வந்து இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. இது வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் எப்பவும் சொல்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் ரியலாக அந்த மோட் ஸ்டாக் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ தட் நானும் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், மற்றவங்களும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நமக்கு 20+ ஸ்டாக்ஸ் வந்து மோட் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதை அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவை போட்டுட்டு இருக்கலாம். ஸோ அடுத்த மோட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.